ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், எங்கள் பொண்ணு வந்து மாதமாக இருக்குது. அந்த பிள்ளைக்கு சளி பிடிச்சிக்கிருச்சு. அதனால் ஆஸ்பத்திரி போனால் மாத்திரை தர மாட்டாங்க, ஊசி போட மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு வந்து நண்டு ரசம் வச்சு கொடுக்க போகிறோம். பாருங்கள், அது லைட்டாக தான் கொடுக்கணும், நிறையா கொடுக்கணும். ரொம்ப சூடு பிடிக்கும். இந்த நெஞ்சு சளி வந்து ரொம்ப கருன்னு இருக்குன்னு சொல்லி தூங்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் இன்றைக்கி வந்து அந்த பிள்ளைக்கு நண்டு ரசம் வச்சு கொடுக்க போகிறேன். பாருங்கள், கருவேப்பிலை, மிளகாவத்தை, சீரகம், மிளகு, சோம்பு இதை போட்டு கொரப்பாக அரைச்சிக்கிறோம். வாங்க. இதோடதா கொஞ்சம் அரைச்சிருக்கு. இதோட வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா உரித்து கழுவிட்டு க்ளீனாக வச்சுக்கணும். இதை போட்டு கொரப்பாக அரைப்போம். கொஞ்சம் கீழே போட்டாங்க. பார்த்தீங்களா, இது போதும். வாங்க இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அதோட தக்காளி 2 பழம் நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க. வாரம் வந்து இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்யணும், நம்ம பழம் வச்சு நம்ம தான் பார்க்கணும். இப்போ கேஸ் பற்ற வச்சாச்சு. இப்போ சட்டி சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் காயட்டும். காய்ஞ்ச பிறகு நம்ம இந்த கடுகு போடணும். பாருங்க, 1 டீஸ்பூன் கடுகு போட்டால் போதும். வெடிக்கிட்டு இப்போ இந்த கடுகு வெடிச்ச உடனே இதை நம்ம போடுவோம். இந்த மசாலா நம்ம போடணும். இப்போ பாருங்க, இதை நம்ம இங்கே போட போகிறோம்.
பாருங்கள், இந்த நண்டு வாங்கி வச்சுருக்கோம். இதை வதக்கிட்டு தக்காளி போடலாம். நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாடை போக. இப்போ வந்து இந்த நண்டு நம்ம போடுவோம். நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கு. நண்டை நல்லா இப்படி மசாலில் வர மாதிரி நல்லா பிரட்டி விடணும். விட்டுட்டு நம்ம ரசத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தனியாக குடிக்கணும். நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையில்லை, ஒரு கிரேவி மாதிரி வச்சு நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடணும்னா அளவாக தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஊற்றுறோம். இந்த மழை காலத்துக்கு நல்லா இருக்கும். சாதாரணமாக இருக்கிறவங்களும் இந்த இதை சாப்பிடலாம். மாத்திரை அதிகமாக போடாதீங்க. மாத்திரை போட்டிங்கன்னா பல பிரச்சனைலாம் வருது. இவ்வளோதாங்க. இதை நம்ம நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டுறணும். இதான் நண்டு ரசம். நல்லா வெந்த பிறகு நம்ம உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் போடுறேன். மூடி வைக்கலாம் வேகட்டும். அல்ல கெட்டியாலே குண்ணி முடிய வீடு 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறீங்க. இப்படி சேர்த்து இங்கே பாருங்க. இப்போ நண்டு சூப் தயாராகிடுச்சு. இதை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, நண்டு சூப் தயாராகிடுச்சு. இப்போ இந்த பாருங்க, மல்லித்தலை, கருவேப்பிலை அப்படியே பச்சையாக போடுறோம். நல்லா வாசனையாக ஜம்முன்னு இருக்கும். இதை பாருங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஆற வச்சு எல்லாத்தையும் சர்வ் பண்ணுவோம். வாங்க. இதான் நண்டு சூப். இது சளி, பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே இது சூப்பரான ஒரு நண்டு ரசம். பாருங்க எப்படி இருக்குது. இப்போ இதில் மாற்றி ஊற்றலாம்.
இப்போ நம்ம அங்கே எடுத்துகிட்டு போவோம் ஹாலுக்கு வாங்க. லைட்டு போடமா? பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பாருங்க. இப்போ இதை ஊற்றி கொடுக்குறோம். கொஞ்சம் பொருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். இந்த நண்டு ரசம் சாப்பிட்டா சளி பிடிக்காது. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். மாத்திரை எதுவும் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி நண்டு ரசம் வச்சு குடிங்க. உடம்புக்கு நல்லா இருக்கும். மழை காலத்தில் நெஞ்சு சளி பிடிச்சிருந்தா சரியாயிடும் உங்களுக்கு. நல்லா மல்லித்தலை, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் அரைச்சி சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரசம் நண்டு ரசம் செம்மையா இருக்கு. சரியா இருக்கா? சளிக்கு ரொம்ப நல்லது. மாத்திரையே சாப்பிட வேணாம், நீங்கள் ஊசி போட வேண்டாம். இந்த மாதிரி நண்டு ரசம் வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு அளவாக 1 டீஸ்பூன் கொடுங்க. அதாவது ஒரு 5 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கு 1 டீஸ்பூன் கொடுங்க. சூப்பரா இருக்கு. சாப்பிடு. சாப்பிட்டேன். பெரியவங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர் கொடுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த மாதிரி 2 ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் கொடுங்க. போதும், நல்லா இருக்கும். பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி மழை காலத்தில் ஆஸ்பத்திரி போய் 1000, 1500, 2000, 5000 செலவு பண்ணுறதை விட இந்த மாதிரி கொடுங்க. காய்ச்சலும் வராது, சளியும் பிடிக்காது, உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே பாருங்க எப்படி அனல் பறக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.